பல்ப்ஸு அதே போன்று நிறைய பேர் தெரியாது இதெல்லாம். டங்ஸ்டன் சொல்லுவாங்க. டங்ஸ்டன் நான் கெமிஸ்ட்ரின்றதுனால நான் சொல்கிறேன். நான் ஹாலஜன் பல்ப்ஸ், அதே போன்று இது சோடியம் வேப்பர் லேம்ப், இந்த மாதிரி நிறைய அளவுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த டங்ஸ்டன் இதை வந்து பயன்படுது. இந்த ராக்கெட் விடுறதுக்கு இது ஸ்பேர்ஸு, இப்படி வந்து ஒரு மெல்டிங் பாயிண்ட் அதிகன்றதுனால வந்து அதனோட உபயோகம் வந்து அதிகம். இதில் என்ன விஷயம்னா சிம்பிளாக சொல்லிடுறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் விரோத எந்த ஒரு நடவடிக்கைகளிலிருந்து மத்திய அரசால் எடுக்கப்பட்டால் அது எடுப்பதற்கு முன்னால் கூட ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது அப் இனிஷியல் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்திலே அதை எதிர்த்து முழுமையான மக்கள் நலனை பாதுகாக்கின்ற ஒரு அரசு அது அம்மாவுடைய அரசு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த டெல்டா பகுதிகள் வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக உருவாக்கப்பட்டது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு வந்து நீத்தெல்லாம் கையெழுத்திட்டு அதை வந்து சின்னாபின்னமாக்குகின்ற முயற்சியெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் இதில் வந்து உள்விகாரம் என்னன்னு சொன்னோம்னா மாலிபிடினம் சொல்லிட்டு ஒரு மெட்டல், அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 டிகிரி செல்சியஸில் உருகக்கூடிய ஒரு மெட்டல். இது வந்து ஒரு அபண்டன்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு குடும்பம், அந்த குடும்பம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? அந்த குடும்பம் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த அடுப்பில் மாலிபிடினம் வந்து அதை அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. மாலிபிடினம்ன்றது அதுவும் வந்து பல்வேறு வகையில் வந்து ஒரு ஹெவி மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால பல விஷயங்கள் வந்து பல இது உபயோகம் இருக்கிற நிலையில் அதை வந்து எய்ம் பண்ணி இருக்குது இந்த ஆளும் அரசாங்கம். ஆனால் அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இந்த டங்ஸ்டனுக்கு வந்து உரிமை கொடுத்தா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, மாலிபிடினத்துக்கும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மாநில அரசு வந்து முழுமையாக அதை எடுக்கும். ஸோ இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சதி வலையை செய்து வந்து ஒரு குடும்பம் வந்து மாலிபிடினத்தை வச்சு சம்பாதிக்கின்றதுக்காக டங்ஸ்டனை வந்து முதல்ல வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்ததன் விளைவு. ஆனால் தும்பை விட்டு வாழை பிடிப்பது போல் மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகுதான் வந்து இது வந்து நானும் வந்து ரவுடி தான்ற மாதிரி இவங்க வந்து இப்போ வந்து வெளியே வேஷம் போட்டு எதிர்க்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அது ஆர்கியூமெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வந்து பொதுச்செயலாளர் வந்து பிரசன்ட் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ மக்களோட கேள்வி என்னன்னா, இது வந்து ஆகஸ்ட்ல வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் வந்து பொதுவாக வந்து அது கனிம வள கொள்ளையை தடுப்பதற்குண்டான அந்த ஒரு மசோதா தான் அது. அதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் அந்த எலிமெண்ட்ஸ், பர்டிகுலர் வந்து மினரல் அது குறித்து வந்து எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து கனிம வள கொள்ளைகள் பொதுவாகவே வந்து மாநிலத்திலிருந்து வெவ்வேறு மாநிலம் கடத்தப்படுது. அது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கனிம வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு சுரண்டப்பட்டு முழுமையாக மற்ற மாநிலத்துக்கெல்லாம் கடத்தப்பட்டு ஏகபோக கோடீஸ்வரலாக குவிந்திருந்த மாஃபியா கேங்கோட இன்றைக்கு வந்து ஆளும் வர்க்கம் இன்றைக்கு கைகோத்திருக்கின்றது. எனவே இதை தடுப்பதற்கு வந்து ஏல முறை வந்து ஒரு நல்ல ஒரு முறை. அந்த ஏல முறைன்றது தான் வந்து நல்ல முறைன்றது தான் அதுக்கு வந்து ஆதரவுலைய டங்ஸ்டனுக்காக என்னைக்கும் வந்து ஆதரவு கொடுத்து கிடையாது. சரி, ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு இந்த மசோதா கொண்டு வராங்க. அப்புறம் அக்டோபரில் வந்து அந்த மசோதா வந்து பார்த்தா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆன பிறகு 10 மாதம் பொறுத்து வந்து லெட்டர் எழுதுறாங்க. ஏன் அதுக்கு அந்த 10 மாதம் என்ன? அப்போ வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. இது டங்ஸ்டன் கொடுத்தா அது மாலிபிடினம் நாம எடுத்துடலாம். மாலிபிடினம் எடுத்துட்டா உலக இன்னும் கோடீஸ்வர பட்டியலில் இருக்கலாம். அமெரிக்காவுக்கு நம்ம மாலிபிடினம் சப்ளை பண்ணி எல்லா விதமான ஒப்பந்தம் அது மாதிரி ஒரு கருத்து வந்து இருப்பதனால எந்த லெட்டரை எழுதாம மக்கள் போராட்டம் காரணமாக நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.